नित्यानंद श्री अद्वैत भराधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे ஹரே கிருஷ்ணா. இன்னொரு முறை என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ பகவத்கீதை உண்மை உருவில் பார்த்துட்டு வரோம். ஸ்ரீல பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை. அதுல 4வது அத்தியாயம் உன்னத அறிவு 27வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். சர்வாணிந்திரிய கர்மாணி சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே ஜுஹ்வதி ஞான தீபிதே. யாராவது படிக்க விரும்புறீங்களா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 4.27 மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன்னுணர்வை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் பிராணனின் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனமெனும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர். இப்போ ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இப்ப இந்த ப்ராசஸ்னா இந்த யாகம் பண்றது அது இல்ல. நமக்கு என்ன எசன்ஸ் வேணும், பகவத்கீதையோட சாரம் என்ன அப்படின்னா பக்தி யோகா பண்றது. எப்படி அப்படின்னா நம்ம டெய்லியும் சாதன பக்தி பண்றது, வைத்திய சாதன பக்தி பண்றது. அதை எப்படி பண்றது அப்படிங்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள், நம்ம கிட்ட இருக்கிற புலன்களை வச்சுட்டு
அதை உபயோகப்படுத்துறது. யுக்த வைராகிய உச்சத்தை, நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகிய உச்சத்தை. எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ, எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையோ, அத பத்தி நம்ம இது பண்ணாம அது எல்லாமே கிருஷ்ணருக்காக நம்ம உபயோகப்படுத்துறது. இல்லாததை நினைச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டும் இல்லாம, இருக்கிறத வச்சுட்டு உபயோகப்படுத்தாமவும் இல்லாம, எது இருக்கோ அத நம்ம பகவான் கிருஷ்ண சேவையில நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறது. முதல்ல ஆசைப்படணும், அதுக்கப்புறம் முயற்சி செய்யணும். நம்ம ஆசைப்படுறோங்கிறது தெரிஞ்சாலே பகவான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னா, நமக்கு அவரு டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஆசைப்படவே இல்லை, அவரே எல்லாம் பண்ணட்டும்னா அது நடக்காது இல்லையா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆசைப்படணும், அப்புறம் அதுக்கு உண்டான முயற்சிகளையும் நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஒரு பக்தர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவர் பேரு முராரி குப்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சிறந்த ராம பக்தர். சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தது என்னன்னா கிருஷ்ண பக்தி. ராதாராணிய கிட்ட சரணடைஞ்சு கிருஷ்ண பக்திய நம்ம அடையணும், கிருஷ்ண பிரேமையை அடையணும், அதுக்கு ராதாராணி கிட்ட நம்ம சரணடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை தான் அவரு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அச்சித்ன பேத அபேத தத்துவம். நம்ம எல்லாருமே குவாலிட்டியில நம்ம எல்லாருமே ஒண்ணு, குணங்கள் ரீதியா பகவான் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா அதனோட குவான்டிட்டி பகவான் அஃப்கோர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்காரு, பூர்ணமா இருக்காரு. நம்ம அப்படி கிடையாது அப்படிங்கறத புரிய வச்சாரு சைத்தன்ய மகாபிரபு. அது மட்டும் இல்ல, நம்ம ராதா ராணிய சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு சிறந்த பக்தையா இருக்கிறதுனால, டாப் மோஸ்ட் பக்தையா இருக்கிறதுனால அவங்க மூலியமா தான் கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி கொடுத்தாரு. சோ முக்கியமா ஒரு கிருஷ்ண பக்தியை தான், ராதா கிருஷ்ண பக்தி. ஹரேங்கிறது ராதா, கிருஷ்ணாங்கிறது பகவான் கிருஷ்ணர், ஸ்வயம் ரூப பகவான் கிருஷ்ணர் இல்லையா? ஸ்வயம் பகவான். அப்போ நம்ம அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அவர் சொல்லி கொடுக்கிற அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பக்தர் முராரி குப்தருங்கிறவர் கௌரங்க மகாபிரபு மேல பிரியம். கௌரங்காவும் சைத்தன்யா மகாபிரபு எல்லாரும் ஒண்ணுதான். சோ அவருக்கு 2 பேரு, அவருக்கு நிறைய பேரு, அதுல இது 2ம் ஒண்ணுதான், 2 பேரும் அவருதான். சோ முராரி குப்தரோட பக்தி ராமச்சந்தர் மேல இருந்தது, ராமர் மேல பக்தி இருந்தது. சைத்தன்யா மகாபிரபு சொன்னது கிருஷ்ணரை கும்பிடுங்க இல்லையா? இவருக்கு கௌரங்கரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவரு சொல்றத மறுக்கவும் முடியாது. அதே சமயத்துல இவருக்கு ராமர் மேல இயற்கையாவே இருக்கிற பக்திய அவர்னால விட்டு கொடுக்கவும் முடியல. அப்போ ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு முராரி குப்தா கிட்ட சொல்றாரு, நீங்க கிருஷ்ணரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சரி, இவர் பெரிய ஒரு கௌரங்க மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணனே தான். சோ அவர் சொல்லும் போது அது எப்படி நம்ம தட்டுறது அப்படிங்கிற அந்த மரியாதையில அவரும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. முராரி குப்தா எவ்வளவு பெரிய பக்தர்னா, அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரா இருந்தாரு. அவர்கிட்ட இந்த நோயாளிகள்லாம் வரும்போது அவங்களுக்கு மருந்து கொடுப்பாரு. ஆனா அவரோட மருந்து கொடுக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அந்த தூய்மை, அந்த பக்தியில இருக்கிற தூய்மை, அந்த பண்பு எல்லாமே என்ன பண்ணும்னா அவங்கள நோயிலிருந்தும் மட்டும் குணப்படுத்தாது, அவங்கள இந்த பௌதீக வியாதியிலிருந்தும் குணப்படுத்தி, உடல் ரீதியா இருக்கிற வியாதியை மட்டும் குணப்படுத்தாம பௌதீக ரீதியான வியாதியும் குணப்படுத்தி அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியும் கிடைக்கும். அவங்க ஆன்மீகத்திலயும் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி வைப்பாரு. யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கிட்ட அவங்களுக்கெல்லாம் இவரு பக்தியும் சேர்த்தி கொடுப்பாரு, மருந்து கூட. அப்படி ஒரு பக்தர். அவரோட புலன்கள் எல்லாத்தையுமே அவரு பக்தியில ஈடுபடுத்திட்டு இருந்தாரு. வேலை செய்யறது, இப்ப பகல்ல வேலை செய்யறாருன்னா இரவு நேரங்கள்ல சங்கீர்த்தனம் நடக்கும், நகர சங்கீர்த்தனம் அந்த மாதிரி நடக்கும் இல்லைங்களா? தினசரி ராத்திரி அந்த இரவு சங்கீர்த்தனுக்கு இவர் போயிருவாரு. போயிட்டு ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறது, பாடுறதுன்னு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். அந்த கீர்த்தனத்துல ரொம்ப சந்தோஷமா அவர் பாடுவாரு. அத அவ்வளவு அழகா பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் கௌரங்க மகாபிரபுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ அவர் மேல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கருணை இருந்துச்சு. அப்போ இவர் முராரி குப்தா கிட்ட ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீ கிருஷ்ணரை கும்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரின்ட்டு போயிடுறாரு. அப்போ அவர்கிட்ட வீட்டுல இருக்கிறதெல்லாம் ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் அவங்களோட விக்கிரகங்களை வச்சுதான் வழிபட்டுட்டு இருக்காரு.
இவரு சொல்றதுனால இவரு ட்ரை பண்றாரு. ஆனா இவருக்கு முடியல. ராமர் எடுத்துட்டு அந்த இடத்துல கிருஷ்ணரை கொண்டு வரணும் இல்லையா? அவரு ட்ரை பண்றாரு, அவர் தூங்கவே இல்ல. முடியல. ராமர் அவர் இதயத்துல இருந்து அவர்னால பிரிச்சு எடுக்கவே முடியல. கிருஷ்ணரை நினைச்சாலும் ராமர் தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் பேசாம இந்த உயிரையே மாற்றிக்கிறேன், இந்த உடல்ல இருந்து உயிரை மாற்றிக்கிறேன், எனக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க சொன்னது என்னால ஃபாலோ பண்ண முடியல, கிருஷ்ணரை நினைக்க முடியல, ராமர் தான் எனக்கு வர்றாரு, அவரை என்னோட இதயத்துல இருந்து எடுக்க முடியலன்னு சொல்லவும் சைத்தன்ய மகாபிரபு உடனே கட்டி தழுவி உண்மைய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முராரி குப்தா, நீ யார் தெரியுமா? நீ ஆக்சுவலா ஹனுமானோட அவதாரம். நீ எப்படி ராமரை பிரிஞ்சு இருக்க முடியும்? ராமரை எண்ணாம எப்படி நீ இருக்க முடியும்? நான் இத உனக்கு உண்மைய உணர்த்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நான் இந்த ஒரு நாடகத்தை ஆடினேன். சோ நீ தாராளமா ராமரை வழிபடு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஏன்னா அவருக்கு அந்த கம்ப்ளீட் கன்விக்ஷன் இருக்கணும் இல்லையா? மனசுல ராமர் வச்சிருக்காரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்றது கிருஷ்ணரை வழிபடணும்னு. அவருக்கு அதுவும் பண்ணணும்னு ஆசை. பட் ராமரும் இருக்காரு அவரோட இதயத்துல. அது வெளியில போகல. இப்ப அத அவர்னால ஏத்துக்க முடியல, மனசுல ஏத்துக்க முடியல. இன்டெலிஜென்ஸ் புரியுது, புத்திக்கு தெரியுது சைத்தன்ய மகாபிரபு சொல்றதை கேட்கணும், ஆனா மனசுக்கு புரியல. அந்த அளவுக்கு ஆழமான பிரேமையில இருக்காரு ராமச்சந்திரன் மேல. அப்போ இவரு சைத்தன்ய மகாபிரபு உண்மைய சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருன்னா தரிசனம் கொடுக்கறாரு. தன்னை ராமரா காட்சி கொடுக்கறாரு. அவரே ராமராவும் பக்கத்துல சீதை லக்ஷ்மணன் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்தோன்னே அதை பார்த்துட்டு உடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் அப்கோர்ஸ் அந்த பாஸ்ட் டைம்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பகவானோட ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கனெக்ஷன்ல இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணர் தான் முன்முதற் கடவுள், அவர்கிட்ட இருந்துதான் எல்லாம் வருதுங்கிறது தெரிஞ்சு அவர் வழிபடுறது ரெக்கமெண்டடா இருந்தாலுமே, இப்ப மைண்ட்ல மனசுல நமக்கு ராமச்சந்தர் இருக்காரு, நரசிம்மர் இருக்காரு, இல்ல வேற யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ ஹனுமான் டிவோட்டி, அப்கோர்ஸ் டிவோட்டியும் நம்ம வர்ஷிப் பண்ணலாம், தவறே கிடையாது. இல்ல அவதாரங்கள் வேற, இவரு வராக அவதாரம், இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இல்லையா? கிருஷ்ணர் ரூபத்திலேயே அவதாரங்கள்லயே ஏதாவது இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க, நாராயணா, விஷ்ணு, அந்த மாதிரி. அதையும் நம்ம பண்ணலாம், தவறு இல்லை. பட் என்னன்னா நம்ம கிருஷ்ணரோட ரூபத்துக்கு நம்ம வழிபடணும். ஸ்ரீமத் பாகவதத்துல வரும், இப்ப கம்சன் பயத்துல கிருஷ்ணனை நினைச்சான், சிசுபாலன் பொறாமையில கிருஷ்ணனை நினைச்சான். கிருஷ்ணரை பத்தி பேசுறது, கிருஷ்ணரை பத்தி ஆழமா நினைக்கிறது, அதெல்லாம். கோபியர்கள் கிருஷ்ண காமத்துல இருந்தாங்க. அப்கோர்ஸ் அந்த காமம் பௌதிக காமம் மாதிரி கிடையாது, அது டாப் மோஸ்ட் லெவல். நம்ம அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். சோ இது என்னது, இப்ப பாண்டவாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அன்பு, ஒரு ரொம்ப ஆழமான அன்பு பகவான் கிருஷ்ணர் மேல இருந்தது. அது மூலியமா அவங்க கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க வேற யாரு, யசோதா மையி, அப்புறம் நந்த மகாராஜ், இவங்கெல்லாம் குடும்ப உறவுல அவங்க ஆழமான அன்புல இருப்பாங்க. இப்போ யசோதா விருந்தாவன்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மூடும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வேறையா இருந்தாலும் அவங்களோட மூடு எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆழமா. தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம், அந்த பரம புருஷர் கிருஷ்ணரையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணர் தான் பரம புருஷ பகவான் எல்லாம் தெரியாது, நம்மளாம் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. இப்ப அந்த அந்த அன்பைதான் கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறாரு. கிருஷ்ணரை நான் வான்னு பாக்கணும், கிருஷ்ணர்னு பாக்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் எதிர்பார்க்கறதே கிடையாது. சோ யசோதா மாதா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் காலையில மாடு மேய்க்க, கண்ணுக்குட்டி மேய்க்க போயிட்டாங்கன்னா பொழுதாழி வர வரைக்கும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு கிருஷ்ணருக்காகவே காத்துட்டு இருப்பாங்க. இப்ப சாப்பிட்டானா வந்தானான்னு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் கோபியர்களும் என்ன பண்ணான் கிருஷ்ணன், என்ன பண்ணிட்டு இருப்பான், இப்ப விளையாண்டு இருப்பானா, சாப்பிட்டு இருப்பானா,
எப்ப வருவான் அப்படின்னு இதையவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது அசுரர்கள் வந்தாங்களா, அரக்கர்கள் வந்தாங்களா, ஏதாவது பண்ணிட்டாங்களோ, கிருஷ்ணர் எப்படி இருக்கான் தெரியலையே, எப்ப வருவான் அப்படிங்கிற அந்த ஏக்கத்திலேயே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் வந்து கம்சன் பாத்தீங்கன்னா பயம், தன்னோட வாழ்வு வந்து கிருஷ்ணர் கையாலதான் முடிய போகுது அப்படிங்கிற அந்த அசரீரி கேட்டதுல இருந்து பயம். கிருஷ்ணர் எங்க இருப்பான், இப்ப வந்திருப்பானா, இப்ப கொல்ல போறானா, இதோ அங்க இருக்கானா, இதோ இங்க இருக்கானாங்கிற அந்த பயத்திலேயேதான் கம்சன் இருந்தான். சிசுபாலன் வந்து இந்த பொறாமை, அவன் பேச ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தை பருவத்துல பேச ஆரம்பிச்சா அம்மா அப்பா பொம்மைன்னு இப்படி பேசுவாங்களா, ஆனா அவன் பேசினதெல்லாம் கிருஷ்ணரை பத்தி தப்பாதான், திட்டிக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு அவனோட பொறாமை குணம். இப்ப என்ன சொல்லுது பகவதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நாரதர் சொல்றாரு இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட, எப்படியாவது கிருஷ்ணரை நினைங்க, எப்படியாவது அப்படி பொறாமையிலாவது கிருஷ்ணரை நினைங்க, ஆனா ஏதாவது ரூபத்தை நினைக்கணும். கிருஷ்ணர் இந்த பிரம்மவாதிகள் மாயவாதிகள் கிருஷ்ணருக்கு ரூபமே இல்ல அப்படின்னு எல்லாம் இருந்தாங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பிரம்மவாதிகள் வந்து கிருஷ்ணரோட லைட் இருக்கு இல்லைங்களா, எஃபல்ஜென்ஸ், கிருஷ்ணரோட சச்சிதானந்த விக்கிரகம் பாடியில இருந்து வர அந்த ஒளியில போய் அவங்க ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஐக்கியமாகணும்னு நினைக்கிறது வந்து சாயுஜ்ய முக்தி. அவங்களுக்கு வந்து இந்த ஞானிகள் மாதிரி ஞானிகள் தான் அவங்களுக்கு என்னன்னா இந்த புலன்களை கட்டுப்படுத்துறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இந்த பொருளுரையிலேயே இருக்கும் பார்த்தோம்னா, புலன்களை கட்டுப்படுத்துறோம்னா அந்த புலன்களை வந்து ரெப்ரஸ் பண்றது, அதாவது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறது. நீ பார்க்க கூடாது, கண்ணை மூடு, முக்காவாசி கண்ணை மூடி இருப்பாங்க இந்த யோகிகள் ஞானிகள் எல்லாம் தவம் பண்ற உட்கார்ந்தாங்கன்னா அப்படிதான் உட்காரணும். பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்லுவார், ஸ்ட்ரெயிட்டா முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பின்னாடி இப்படி உட்கார்ந்துக்கணும். அதுக்கப்புறம் கால் வந்து பத்மாசனத்துல உட்காந்துக்கணும். கண்ணு வந்து முக்காவாசி மூடி மூக்கோட நுனியதான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்த்தா நம்மளுக்கு வந்து தொந்தரவு வந்துடும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க கூடாது. பிராணம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும், பிராணவாயு. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யம நியம ஆசன பிராணயாம பிரத்யாகார இதெல்லாம் நிறைய இருக்கு, தாரண தியான சமாதி இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அஷ்ட அங்கங்களை அவங்க வந்து கரெக்டா வச்சுக்கணும், சீரா வச்சுக்கணும், அப்பதான் அவங்களால போக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு. கையில முத்திரையோட வச்சுக்கணும், கை விரல்கள் முத்திரையோட இருக்கணும். இவ்வளவு கண்டிஷன்ல அவங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்தினா எப்படின்னா அதை உபயோகப்படுத்தாம வைக்கணும், அப்படிதான் அவங்க கட்டுப்படுத்துவாங்க. ஆனா பிரபுபாதர் திரும்ப திரும்ப சொல்றது, ஆச்சாரியர்கள் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஆத்மா வந்து சும்மாவே இருக்காது, அதுக்கு அதனோட வேலையே என்ன, சேவை பண்ணும். எதுக்கு? ஜீவேர ஸ்வரூப ஹோய், யாருக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஸ்லோகம்? ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். வெரி குட், சூப்பர். ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவாத்மாக்கள் எல்லாத்துக்குமே அதனோட நேச்சுரல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அதனோட இயற்கையான சுபாவம் என்னன்னா கிருஷ்ணருக்கு நித்தியமா தாசனா இருக்கிறது, சேவம் பண்றது. அப்படி பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஆத்மா வந்து வேற யாருக்காவது சேவை பண்ணும். நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாத நேரத்துல என்ன பண்றோம்னா நமக்கோ நம்மளோட புலன்களுக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ இல்ல நாட்டுக்கோ ஊருக்கோ வீட்டுக்கோன்னு சேவை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த சேவை மனப்பான்மை நம்ம கிட்ட இருந்து போகாது. கிருஷ்ணருக்கு பண்ணணும், பட் பண்ணாம அந்த அறியாமையில இருக்கிறவங்க, கிருஷ்ணருக்கு பண்ணாம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எது தனக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவையில ஈடுபடுவாங்க. இப்ப இந்த புலன்களை வந்து என்ன பண்ணும் ஆச்சாரியர் சொல்றாங்கன்னா, கட்டுப்படுத்தக்கூடாது. எப்படி கட்டுப்படுத்தக்கூடாதுன்னா அத ஸ்டாப் பண்ணி கட்டுப்படுத்தக்கூடாது. எதுவுமே செய்ய வேண்டாம், கண்ணை மூடிடு, முக்காவாசி மூடி மூக்கு நுனியை மட்டும் பாருன்னா எத்தனை நேரம் ஒருத்தவங்க உட்காந்து பார்க்க முடியாது. அது கலியுகத்துல கிருஷ்ணரே அர்ஜுனன் கிட்ட சொல்றது, துவாபர யுகத்துல இது பகவத்கீதை உபதேசம் பண்ணும் போது இது வரும், நம்ம படிப்போம். அதெல்லாம் கஷ்டம்.
நீ வந்து காட்டுக்கு போய் நீ சன்னியாசம் எடுக்கிறதோ இல்ல ஐசோலேட்டட் பிளேஸ், செக்லூடட் பிளேஸ், யாரும் இல்லாத இடத்துக்கு போய் இந்த தொந்தரவு இல்லாம நான் போய் ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் பண்றேன்லாம் பண்ணால முடியாது. ஏன்னா உன்னோட நேச்சர் அது இல்ல அர்ஜுனா. நீ வந்து சத்ரியா மாதிரிதான் நீ பிஹேவ் பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ஜீவாஸ் இல்லையா? ஆத்மாங்கிற ஸ்தானத்துல ஜீவேர சொரூப போய் கிருஷ்ணர நித்தியதாஸ். இப்ப அந்த உடல்ல இருக்கிறதுனால அந்த உடலுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்கும் இல்லையா, டியூட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வர்ணாசிரம தர்மம் மூலியமா பண்ண வேண்டியது. நம்ம பிராமணாவா, சத்திரியாவா, வைஷ்யாவா, சூத்ராவா, அது என்னவோ அந்த இயற்கையா நம்ம எதுல நம்மளுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கோ அதுதான் நம்ம. கலியுகத்துல எல்லாருமே சூத்ரான்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. சூத்ரான்னா என்னன்னா நம்ம வந்து நம்ம யாருக்காவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம், இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. நம்ம பிராமணாஸும் இருக்காங்க, அந்த பிராமண குணம் இருக்கிறவங்களும் இருக்காங்க கலியுகத்துல. பட் மோஸ்ட்லி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூத்ரா குவாலிட்டிஸ்ல தான் இருப்பாங்க. பிராமணா குவாலிட்டிலயும் இருக்காங்க, வைஷ்யா குவாலிட்டிலயும் இருக்காங்க, சத்திரியா குவாலிட்டிலயும் இருக்காங்க. இப்ப அர்ஜுனா சத்திரியாவா இருக்கும்போது சத்திரியனுக்கு உண்டான அவனோட வேகம் விவேகம் எதா இருந்தாலும் சத்திரியாவோட பேஸ் பண்ணிதான் இருக்கும், சத்திரிய தர்மம் பேஸ் பண்ணிதான் இருக்கும். அவன் வந்து போய் நான் ஒரு சன்னியாசமா ஞானியா இருக்கேன், யோகியா இருக்கேன், பிராமணாவா போறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா அது ஒத்துக்க முடியாது. அவனோட ஆத்மாவே அது செட் ஆகாது. அவனோட பாடி வந்து இந்த மாதிரி அவன் டிசைன் ஆயிருக்கிறதுனால, சத்திரியா மாதிரி அவன் ப்ரோக்ராம் ஆயிருக்கிறதுனால சத்திரியா மாதிரிதான் அவன் பிஹேவ் பண்ணுவான். அந்த இடத்துல போய் இருந்தாலும் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்துருவ அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லுவார். அங்க போய் நீ வந்து பெர்ஃபெக்டா நீ இன்னொருத்தவங்களோட டியூட்டியை செய்யறத விட உன்னோட டியூட்டிய இம்பெர்ஃபெக்டா செஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுதான் உன்னோட ஸ்வரூபம். இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு சூத்ரா குவாலிட்டிஸ் தான் இருக்கு, ஆனா நான் பிராமணா மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிராமணா மாதிரி நான் பெர்ஃபெக்டா பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே நான் சூத்ரா குவாலிட்டியில தான் இருப்பேன். திருப்பி நான் இது பண்ணாதான் எனக்கு திருப்தியாகவும் நான் இதுக்கு வந்துருவேன். அதனாலதான் சத்திரியாவே இருன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவாரு, அது உன்னோட கடமை, அதை நீ செய்ய அப்படின்னு. இப்ப இந்த ஞானிஸ் வந்து பிரம்மஜோதியில போய் ஐக்கியமாகறேன், எனக்கு இந்த புலன்களே வேண்டாம், இந்த புலன் இன்பம் எல்லாம் வேண்டாம், புலன்களை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப மேனகையை அனுப்பும் போது விஸ்வாமித்திரர் வந்து வீழ்ச்சி அடைந்தார் இல்லையா? சௌபரி முனி வந்து தண்ணியில ஆழமான யமுனை ஆற்றுல வந்து கீழே ஆழமான இடத்துல கீழே போய் தியானம் பண்ணும்போது 2 மீன்களோட உறவை பார்த்து சஞ்சலப்பட்டாரு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு இல்லையா? பரத மகாராஜ் வந்து ஒரு இத பார்த்துட்டு, அது என்ன, டீர், மான் குட்டியை பார்த்துட்டு அன்ப பொழிய ஆரம்பிச்சு ஒரு பற்றுதல் வந்துருச்சு அவருக்கு. அங்க ஒரு சாது சங்கம் அவருக்கு கிடைச்சிருந்ததுன்னா சொல்லி கொடுத்திருப்பாங்க, பரதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்தது வந்து முக்தியை நோக்கி நீ தவம் பண்ணலான்னு வந்திருக்க காட்டுக்கு, ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு மனைவி மக்கள் எல்லாத்தையும் ராஜபோக வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் திறந்துட்டு நீ இங்க வந்ததுக்கு காரணமே பகவானை சென்று அடையணும்னு. ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற, மான்குட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லி இருந்தாருன்னா அவருக்கும் அந்த புத்தியில பட்டிருக்கும், அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலைய மாத்தி இருப்பாரு. தன்னோட நிலைய வந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி என்ன பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிருப்பாரு. ஆனா அந்த சாது சங்கம் இல்லாதனால அவரு செய்யறத தட்டி கேக்குறதுக்கு யாருமே இல்லை. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, டேய் தம்பி நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரி அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு கூட யாராவது இருக்கணும். முக்கியமா பக்தி பாதையில சாது சங்கம் வேணும். சாது சங்கம்னா யாரோ ஒரு குரூப் கூட எல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. அவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை குறிக்கோளும் பகவானோட வழிபாட்டுல இருக்கணும், பகவான கிட்ட சென்றடையணும்னு இருக்கணும். அது சென்று அடையறமோ இல்லையோ பகவானை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் அவங்களுக்கும் இருக்கணும். அதுதான் அவங்களோட முதல் நோக்கமா இருக்கும். அப்படி இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம சாது சங்கம் வச்சுக்கிறது அது சாது சங்கமே கிடையாது, சும்மா சோசியலைஸ் ஆகுறது. சும்மா நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்றது, அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்றது, அதோட முடிஞ்சது அப்படின்னா இல்ல. பகவத் இதுல பக்தி உபதேசாமிர்தால வரும், The Nectar of Instruction சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி எழுதுனதுல வரும். நம்ம வந்து குஹ்யத்தை, நம்ம ரகசியத்தை இன்னொரு பக்தர்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம், அவரோட ரகசியத்தை நம்ம கேட்டுக்கலாம், அதை பத்திரமா வச்சுக்கணும். ரகசியத்தை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு
நம்ம 4 பேத்துக்கு சொல்லக்கூடாது, அது ரகசியமானது. இது என்னது குஹ்யத்தே அப்படின்னா அந்த ரகசியம் இல்லையா? அப்ப அந்த ரகசியத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்றது. அப்புறம் நம்ம அந்த டிவோட்டிய கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றது, அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பிரசாதம் எடுத்துக்கிறது. அப்புறம் நம்ம டிவோட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கறது. அந்த டிவோட்டி கொடுக்கற சத்வித பிரீத்தி லட்சணம். இது 6 வகையான லட்சணங்கள் பக்தருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரகசியத்தை கேட்கறது, ரகசியத்தை சொல்றது தப்பில்லை. இப்ப நம்ம கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறோம், அதை சொல்றோம். பக்தியில இத்தனை பிரச்சனை இருக்கு, நான் பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கு ஒரு யாரு நம்ம ஒருத்தங்களை இது பண்றோமோ, ட்ரஸ்ட் பண்றோமோ அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், பக்தியில எனக்கு என்ன தடங்கல்கள் இருக்கு, இல்ல வீட்டுல வேற ஏதாவது தடங்கள் இருக்கு, இதனால என்னோட பக்தி வந்து சாதனை என்னால நல்லா பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம ரொம்ப நம்புவோம், அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சோ அவங்க கிட்ட ஷேர் பண்றது, அதே மாதிரி அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண, அவங்களோ இல்ல இன்னொருத்தவங்களோ அந்த மாதிரி. சோ அது ரெண்டாச்சா. பிரசாதம் அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம பிரசாதம் கொடுக்கறது ரெண்டாச்சா. அப்புறம் கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெண்டாச்சா. 6ஆச்சு. இதுதான் சத்வித பிரீத்தி லட்சணம். சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் லட்சணங்கள் ஒரு பக்தருக்கு நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லப்படுது. அப்ப அது தவறு இல்லை. அப்ப புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும், எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் இருந்ததுன்னா, எதுவுமே ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப அது நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். நமக்கே அது எகெயின்ஸ்டா மாறிடும் பக்திக்கு. இப்ப பாரத மகாராஜுக்கு அந்த சாது சங்கம் இல்லாதனால அது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அந்த மான்குட்டி மேல இருந்த அன்பு நாளுக்கு நாள் பற்றுதல் என்னாச்சு, அதிகமாகி அவரோட வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சு. பக்தருக்கு வாழ்க்கை வீழ்ச்சி அடையாதுதான், ஏன்னா அடுத்த பிறவியில அவர் கன்டினியூ பண்ணிட்டாரு. அப்புறம் மானா பிறந்து கன்டினியூ பண்ணி பக்தியை கன்டினியூ பண்ணி திருப்பி அந்த மான் உடல்ல இருந்து கிளம்பி போய் ஒரு பிராமணா உடலுக்கு போய் அப்புறம் பக்திய ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கிருஷ்ணரோட லோகத்துக்கு போய் அடைஞ்சிருவாரு, வைகுண்டம் போய் அடைஞ்சிருவாரு. பட் அது டைம் வேஸ்ட் தானே. இப்ப 3 லைஃப் டைம்னாலும் 3 லைஃப் டைம் அது போனதுதான் இல்லையா? பட் நமக்கெல்லாம் ஒரு பாடம் அதுல இருந்து கத்துக்கிறோம். இந்த ஞானிகள் மாதிரி பிரம்மஜோதிகள் போய் நான் ஐக்கியமாகறேன்னு சொல்லி சாயுஜ்ய முக்திக்காக அவங்க பயங்கரமா தபஸ்யாலாம் இருக்காங்க, போறாங்க, இருக்காங்க. ஆனா அதுவும் நிரந்தரம் கிடையாது அந்த சாயுஜ்ய முக்தி இல்லையா? அது வந்து பார்ஷியல் தான், பகுதி தான். கிருஷ்ணரோட திருநாட்டை போய் அடைஞ்சாதான் அது வந்து முக்தி, கம்ப்ளீட் முக்தி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்ப இங்க சேலம்ல இருந்து சென்னை போறோம் அப்படின்னா, இப்ப நடுவுல ஒரு டோல் வருது, அந்த இடத்துல இருக்கோம், அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரெஃப்ரெஷ் ஆகுறோம், பார்க் இருக்கு, கொஞ்ச நேரம் இது பண்றோம். அதுவே நல்லா இருக்குன்னு அங்கேயே இருந்துட்டோம்னா ஆக்சுவலா அது என்னோட டெஸ்டினேஷன் கிடையாது. இருக்கலாம், பட் அதுல வந்து கொஞ்சம் கலந்து இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஆகணும், இல்லைன்னா திருப்பி ஊருக்குனாவது வரணும். போகல, ரொம்ப இருட்டாயிடுச்சு, சம்திங் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியல அதுக்கு மேல அப்படின்னா அட்லீஸ்ட் திரும்பி ஊருக்குனாவது வரணும். அந்த மாதிரி இப்போ அவங்க பிரம்மஜோதிக்கு போய் சாயுஜ்ய முக்தியில கொஞ்ச காலம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்க இருந்து ஒன்னா வைகுந்தத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்ல பண்ணல அப்படின்னா திருப்பி பூலோகத்துக்கு வந்து இங்க கர்மா இது இருக்கு இல்லைங்களா, அதுல கர்மா மூலியமா பக்தி பண்ணணும். கர்மா பக்தி தொண்டுல ஈடுபடணும். பக்தி மட்டும் பத்தாது. பக்தி இருக்கு, எனக்கு அம்மா வந்து சொல்றாங்க குழந்தைனால எனக்கு அன்பு இருக்கு, ஆனா நான் குழந்தைக்கு எது சாப்பாடெல்லாம் ஊட்டி விட மாட்டேன், சமைக்க மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி அன்போட வெளிப்பாடு எப்படி வரும்? எதுவுமே நான் பண்ண மாட்டேன், அன்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் வெளியில காமிச்சுக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையா இருக்காது அந்த உறவுல இல்லையா? இப்போ ஒரு நண்பரே இருக்கும், நமக்கு ஒரு நண்பர் இருக்க, தோழி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸா பழகுறோம். நம்ம சந்திக்கும் போது ஒரு கிஃப்ட் பரிமாறிக்கிறது, நலம் விசாரிச்சுக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு பர்த்டே வரும்போது நம்ம விஷ் பண்றது, இல்ல கிஃப்ட் அனுப்புறது, இதெல்லாம் நம்ம வந்து ஏன் பண்றோம் அப்படின்னா பிடிச்சிருக்கு, நம்மளோட அன்பை நம்ம வெளிப்பாடு பண்றோம், வெளிக்கொண்டு வரும் இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம். இல்ல சும்மா போனும் பேசுறது இல்ல,
எதுவுமே gift கொடுத்துக்கிறது இல்ல, எதுவும் நலம் விசாரிக்கிறதுல ஒண்ணுமே பண்றது இல்லைன்னா அது ஒரு நட்பாவே தெரியாது. அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருது. அப்ப பக்தி மட்டும் இருந்தா பத்தாது, பக்தி தொண்டு வேணும். கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் இன்னைக்கு. அவருக்கு இப்ப இந்நேரம் வேணா ஃபர்ஸ்ட் இருக்கும், நம்ம போய் ஏதாவது குயிக்கா ஏதாவது சாயங்காலம் ஆச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறேன், பால் போட்டு கொடுக்குறேன், ஏதாவது ஒண்ணு அவரை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம அவரை பத்தியே யோசிக்கிறது. இப்ப பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல வர்றது இந்த பயத்தால கம்சா, பொறாமையால சிசுபாலன், கிருஷ்ண காமத்தால கோபியர்கள், அப்புறம் அந்த குடும்ப அன்புனால யசோதா நந்த மகாராஜ், அப்புறம் தொண்டு பக்தி தொண்டு மூலியமா நாரத முனி மாதிரி சில பக்தர்கள், இப்படி பாண்டவர்கள் அன்பு மூலியமா பாண்டவர்கள்னு எப்படியாவது நீங்க கிருஷ்ண ரூபத்தை நினைச்சு வழிபடுங்க, இல்ல கிருஷ்ண ரூபத்தை நினைச்சு திட்டனாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா அப்கோர்ஸ் அது அனுகூலியமான ஒரு விஷயம் இல்லைன்னாலும் கூட அது மாதிரி சொல்லப்படுது. எப்படியா ரூபத்தை நினைக்காம விடாதீங்க. இப்ப ரூபம் இல்லாம பகவான்ங்கிறது அரூபம், ரூபம் கிடையாது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அது நல்ல மோட்சத்துக்கு போக முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வேணான்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் எப்படின்னா அவனை அரசனாக்குனாங்க. ஏன்னா அவங்க வேற வழி இல்லாம ஏதோ ஒரு அரசன் வேணும் அப்படிங்கறக்காக அந்த தலைமுறையா வர்றதுதான் அவங்க குடும்பத்துல அரசனா. பட் அவன் ஒரு நல்ல கேண்டிடேட் கிடையாது, ஒரு நல்ல அரசனா இருக்க முடியாது. பட் வேற வழி இல்ல அரசனை ஆக்கணும்னு ஆக்கிருவாங்க. பட் அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப மோசமா நடந்துக்குவான். கிருஷ்ணரை கிருஷ்ணருக்கு எகெயின்ஸ்டா இருப்பான். ஆனா கிருஷ்ணரோட ரூபத்தை எல்லாம் அவன் நினைக்க மாட்டான். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ரூபத்தை நினைச்சாலே என் ஜென்ம கர்மம் க்ஷமே திவ்யம், அவரோட ஜென்மம் ஆகட்டும், அவரோட பிறப்பாகட்டும், அவரோட செயல்கள் ஆகட்டும், எல்லாமே திவ்யமானது உன்னதமானதுன்னு புரிஞ்சவங்க என்னோட திருநாட்டுக்கு திருப்பி கீழே வரமாட்டாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதே சமயத்துல அவர் இன்னும் என்ன சொல்லப்படுது பகவத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அவரை நினைச்சாலே அவங்களுக்கு கருணை காமிச்சிடுறாரு, முக்தி கொடுத்துடுறாரு. அவர் கிருஷ்ணர் மூலியமா அவங்க கொல்லப்பட்டாங்கன்னா, இப்ப கம்சன் ஆகட்டும் முக்தி கிடைச்சிருச்சு, சிசுபாலன் ஆகட்டும் முக்தி கிடைச்சிருச்சு, அப்புறம் மீதி யாரா இருந்தாலும் ராவணன், கும்பகர்ணன், தண்டவக்கரா, யாரெல்லாம் கிருஷ்ணர் பூத்தனா, யாருக்கெல்லாம் அவங்க கிருஷ்ணர் மேல பொறாமை இருக்குதோ, கோபம் இருக்கோ, பயம் இருக்கும், யாரா இருந்தாலுமே கிருஷ்ணரை நினைச்சு கிருஷ்ணரை நிந்திச்சு கிருஷ்ணரை கொல்லணும் முயற்சி செஞ்சு கிருஷ்ணர் ரூபத்தை நம்புறாங்க இல்லையா, கிருஷ்ணர் ஒரு ரூபம் உள்ள ஒரு பகவான்னு நினைச்சிடுறாங்க இல்லையா, அதுக்கே அவர் கருணையை கொடுக்குறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு மரியாதை வேணும்னு பொதுவா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்மளோட பொசிஷனுக்கு அவங்க மதிக்கணும், நம்மள அவங்க மதிச்சு பேசணும், இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஃபால்ஸ் ஈகோ. அந்த பொய்யான அகங்காரம் எல்லாத்துக்குமே இருக்காது. பொய்ன்னு தெரியாம எல்லாருமே ஒரு அகங்காரத்தோட இருப்பாங்க. தான் வந்திருக்கேன், தனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற இது, தான் அப்படிங்கிற அகந்தை எல்லாத்துக்குமே இருக்கும் பொதுவா இல்லையா. அது தான் அப்படிங்கிற அகந்தையில இருந்து வெளியில வர்றவங்கதான் முக்தி அடைஞ்சவங்க, ஆல்ரெடி ஜீவன் முக்தாஸ், நித்திய முக்தாஸ் அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி இவ்வளவு மோசமா கிருஷ்ணரை நினைச்சும் கிருஷ்ணரை எதிர்த்தும் இருந்தவங்களுக்கே கிருஷ்ணர் முக்தி கொடுக்குறாருன்னா ஏன் கொடுத்தாருன்னா கிருஷ்ணர் ரூபம்னு நம்புனாங்க. ஆனா இந்த மாயாவதி சில ரூபமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, நாத்திகவாதிகள், கிருஷ்ணரே இல்ல, கிருஷ்ணருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு என்ன கிடைக்குமா, நரகம் கிடைக்கும். இப்ப வேணாங்கிற அரசன் கிருஷ்ணர் ரூபத்தை எல்லாம் அவன் மதிக்கவே கிடையாது. பிராமணர்களை அவன் வேதம் படிக்க விடுறது இல்ல, சொல்லி கொடுக்க விடுறது இல்ல, யாகங்கள் பண்ண விடுறது இல்ல, தான தர்மங்கள் நடக்கிறதுக்கு விடுறது இல்ல, எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் பண்ண அவன் விடாம இருந்ததுனால அவன் எங்க போனான் அப்படின்னா நரகத்துக்கு போனான். இப்ப இதே கிருஷ்ணர் கொல்லும் போது இந்த கம்சா, சிசுபால் எல்லாருமே தவறான எண்ணத்துலதான் இருந்தாங்க, வேணா மாதிரிதான் அவங்களும் அசுர குணத்துலதான் இருந்தாங்க. வித்தியாசம் என்னன்னா கிருஷ்ணர் ரூபத்தை அவங்க நம்பினாங்க, இவன் ரூபத்தை நம்பலாம். இப்ப நம்ம சிசுபால் மாதிரியோ கம்சா மாதிரியோ இருந்துட்டா நம்மளுக்கும் முக்தி கிடைக்கும்னா அப்படி கிடையாது. அது ஏன் அந்த உதாரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணரோட கருணைக்கு அளவு இல்லை, காரணமற்ற கருணை கிருஷ்ணர்கிட்ட இருக்கு.
பட் நம்ம வந்து அனுகூல்யமா கிருஷ்ண ரூபம் இருக்கு, கிருஷ்ணரோட ஜென்மம் செயல்கள் எல்லாமே திவ்யமானது, கிருஷ்ணர் தான் முன்முதல் கடவுள் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணரை அவருக்கு பக்தி செஞ்சா நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவர் கருணை காமிப்பாருங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு முக்தி உண்டு, மோட்சம் உண்டு அப்படின்னு பிரபுபாதர் பொருளுரையில சொல்லுவாரு. மோட்சத்தை நோக்கி நம்ம போகாட்டியும் நம்மளோட விருப்பம் எல்லாம் கிருஷ்ண பக்தி தான் இருந்தாலுமே நம்மளுக்கு அது கேரண்டீட் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். சோ இது வந்து முக்கியமானது இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகம் வந்து பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். என்னன்னா புலன்களை நீங்க இதா கட்டுப்படுத்த வேண்டாம், அதை வந்து டவுட்டெயில் பண்ணணும், அதை வந்து டைரக்ட் பண்ணி விடணும், ரீடைரக்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம சரி எது பண்ண வைக்கலாம். இப்ப காஃபி குடிக்க கூடாது, டீ குடிக்க கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, இது இப்படியே சொல்றதை விட மாமிசம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு கிட்ட சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்கனால அதை ஃபாலோ பண்ண முடியாம இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லி இதை பண்ணலாம், இதுக்கு பதுவா நல்ல விஷயங்கள், இதுக்கு பதுவா இது குடிக்கலாங்க, இதுக்கு பதுவா இதை சாப்பிடலாங்க, இதை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களோட எண்ணம் வந்து ஷிஃப்ட் ஆகுறதுனால அதனோட டிரான்சிஷனும் ஈஸியா இருக்கும். இது பண்ணக்கூடாதுன்னே நெகட்டிவா சொல்றதை விட பாசிட்டிவா இது பண்ணலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னும் அது பிரசாதமா அவங்க எடுத்துக்கும் போது அதனோட டிரான்சிஷன் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 28. திரவ்ய யஜ்ஞா தபோயஜ்ஞா தபோயஜ்ஞா திரவ்ய யஜ்ஞா தபோயஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததா பரே யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயः சம்சித வ்ரதாः யதயः சம்சித வ்ரதாः. படிங்க மாதாஜி சார். அது ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? என்னங்க? ஓ சரி சரி சரி. படவிடங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடம்புகளை தியாகம் செய்வதால் ஞான வழி கிடைக்கின்றனர். மற்றவர்கள் கலந்து புத்தகங்களை பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தை முன்னேற்றம் பெறுவதற்காக தேவைகளை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான வழி பெறுகின்றனர். ஒருமுறை இந்த ஞானங்கள் பல்வேறு பிரிவுகளால் சேர்க்கப்பட்டார். பல்வேறு விதமான அணுகுமுறை மூலம் தனது சொத்துக்களை தியாகம் செய்து பலப்பட்டார். இந்தியாவில் செல்வந்தர்களான வியாபாரிகளும் அரச குழந்தைகளும் தர்மசாலை வியாபாரம் விருந்தினர்களும் அநாதைகளும் தேவைப்பட்ட